விஜயன் ஆட்சியில் இனி எவனாவது வந்து லஞ்சம் கேட்டான்னா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க. அவன் சப்புன்னு இருக்கிடுவான், அது வேற. ஆனால் வந்து அவன் கொடுக்க முடியாது அப்படின்றங்க. அவனும் தர வேண்டியதை கொடுக்க மாட்டான் போல, அப்படிதான் இருக்கும். இது ஏன் சொல்கிறேன்னா, காசு வாங்குறதே அவங்க ஆளுங்க தான் வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மாசமாக உருட்டுறானுங்க. என்ன உருட்டுறானுங்க? விஜயன் ஆட்சியில் எவனாவது லஞ்சம் எடுத்தான்னா இப்படியே நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா வீடியோ எடுத்து கொடுக்கும் நபருக்கு 1 லட்சம் தன்மானம் அப்படின்னு உருட்டினானுங்க. நான் எப்படி அதை கொடுக்க முடியும்? அப்படின்னா தமிழ்நாட்டில் பல பேர் மாச சம்பளமாக இதையே செஞ்சிருவானே. ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு எடுத்து கொடுத்தா கூட 29 நாள் உட்காந்து தூங்கிடுவானே. எப்படிடா இது சாத்தியம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏதாவது ஒரு அறிவிப்பு வருதான்னு தேடி பார்த்தேன். சரி, இவங்க அன்அஃபிஷியலாக ஏதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷனு அப்படி இப்படின்னு ஏதாவது இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்மளும் போய் தேடிலாம் பார்த்தோம். எங்கேயாவது வேணா வீடியோ இப்படி எடுக்கிறானா அப்பெல்லாம் பார்த்தா எங்கேயுமே இல்லை. சரி, இது எப்படிடா விளக்க போகிறோம், இவங்க நம்மளால சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது தான் நமக்கு ஒரு டேட்டா கிடச்சிச்சு. அனுப்புனர் மனிதவள மேலாண்மை துறை தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000. ஒரு ஆள் இந்த அட்ரஸுக்கு போட்டிருக்காப்புல, ஆர்டிஐ போட்டிருக்காப்புல. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. கடிதம் எண் மற்றும் தேதி. கடித எண் 3651/N2/2026 2026. அப்புறம் /1. இதுதான் கடிதம் எண். நீங்கள் யார் வேணாலும் போய் இதை பார்க்கலாம். நாள் 19/6/2029. இந்த நாளில் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. ஆர்டிஐ விண்ணப்பித்த தேதி 21/5/2026. அன்று சமர்ப்பிக்கப்பட்டு 3/6/2026 அன்று இந்த துறையால் பெறப்பட்டது. கேட்கப்பட்ட கேள்விகளும் பதில்களும். இப்போ வரம்பாருங்க மேட்ருக்கு. கேள்வி: அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதை வீடியோ ஆதாரத்துடன் காட்டினால் அந்த நபருக்கு 1 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு முதலமைச்சரோ அல்லது வேறு ஏதேனும் அமைச்சரோ அரசு அதிகாரியோ அறிவித்த பிரஸ் ரிலீஸ் அல்லது அறிவிப்பின் சான்றளிக்கப்பட்ட நகல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. எவன் சொன்னது? அதாவது நம்ம முதலமைச்சர், மாண்பு முதலமைச்சர் சொன்னாரா, அமைச்சர் சொன்னாரா, இல்லை அதிகாரிகள் சொன்னாரா, இல்லை வேற யாராவது சொன்னாங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பதிலை செருப்படுத்த அடித்த மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக இந்த பொது அதிகார அமைப்பால் பப்ளிக் அத்தாரிட்டி எந்த ஒரு பிரஸ் ரிலீஸோ அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்போ, அப்போ எவனாவது இந்த பக்கம் போய் இப்படி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஃபோனோடு எட்டி மிதிப்பாங்க, மூஞ்சில் அடிச்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதுதான். அதனால் சாத்திக்கிட்டு இருங்கடா, அப்படி எந்த அறிவிப்பும் வரலை அப்படின்னு நம்மளை வந்து தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. அடுத்து கேள்வி 2. இந்த 1 லட்சம் ரூபாய் வெகுமதி அளிக்கும் திட்டம் தொடர்பான அரசாணை கவர்மெண்ட் ஆர்டர் GO நோட் ஃபைல், அதாவது மற்றும் அது சார்ந்த பிற ஆவணங்களின் நகல்கள் வேண்டும். கொஞ்சம் டீட்டெயிலாகவே கேட்டிருக்காரு. ஒருவேளை அதிகாரிகள்லாம் சொல்லலை, அரசாணையை வெளியிட்டாங்க அப்படின்னு ஏதாவது உருட்டி இந்த தற்கொலையை உருட்டிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு இவர் தெளிவாக இன்னொரு டீட்டெயிலாகவும் கேட்குறாரு. ஒருவேளை அமைச்சரோ அதிகாரிகளோ முதலமைச்சரோ இல்லாமல் அரசாணையாக வெளியிட்டாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னு. அதுக்கு பதில் பச்சை கலரில் ஒன்று கீழே ரோட்லேருந்து இப்படி எடுத்து உருட்டி சத்துன்னு எரிஞ்சிருக்காங்க இந்த மாஃபியா ரூட்டை. இது தொடர்பாக எந்த பொது அதிகார அமைப்பால் எந்த ஒரு அரசாணையும் கவர்மெண்ட் ஆர்டர் பிறப்பிக்கப்படவில்லை. அதனால சாத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு வேலைக்கு போங்கடா, இதையே மாச சம்பளமா எடுத்துக்கிட்டு போகலான்னு பல பேர் வேலையை விட்டுறாதீங்க. அதாவது எவனாவது ஒருத்தனை லஞ்சம் வாங்குறப்போ எடுத்து 1 லட்சம் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்து நினைக்கலான்னு எவனாவது நினைக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பதில். புரியுதுங்களா? அப்படின்னா லஞ்சம் வாங்குறதுக்குன்னு ஒரு அமைப்பு ஏதாவது நீ வாங்கிட்ட அப்படின்னா அதை புகார் தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் தொடர்பு கொண்டா எந்த இடத்துல இருக்காங்க, அதிகாரி யார், சரி வாங்கன்னு சொல்லி அவர்களே வந்து உங்களை நீங்கள் வாங்குறாங்களா இல்லையா. நீங்களே கூட நிறைய படம் பார்த்துருப்பீங்க, இந்த இந்தியன் 2 அப்புறம் கொம்பன் படத்தில் கூட அந்த பவுடரெல்லாம் தேய்ச்சி லஞ்சம் வாங்குறாங்களான்னு ப்ரூஃப் பார்த்து அப்படியே வாங்க அவங்களை கைது பண்ணுறோன்னே அந்த நோட்டில் கலரெல்லாம் பிடிச்சி வச்சுருப்பாங்க. இது வேற. ஆனால் அதுக்காக உனக்கு 1 லட்சம் ஓவாவை தரான்லாம் பழப்பி விட்டாங்கல்ல, தயவு செய்து அப்படிலாம் நம்பாதீங்க. இன்னும் பல பேர் பொய்யை அடிச்சு விடுவாங்க. அதிகாரிகளாம் உட்கார வைக்கிறாங்க, லஞ்சமே வாங்க மாட்டாங்க, லஞ்சம் என்னன்னே தெரியலன்னு யாராவது மேடையிலலாம் பொய்யை அடிச்சு விடுவாங்க. நான் சும்மா பொதுவாக சொல்கிறேன், அப்படிலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் தலை விரிச்சு ஆடுது. வேணா ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லட்டா என்னான்னு. இன்னைக்கு கூட நம்ம இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு அப்படியே இவ்வளோ தாடியை வச்சு இப்படி படுக்க போன ஒரு பொசுங்கி இருக்கும் தாடி,
இப்படி தள்ளிப்படுத்தார்ல ராம ரவிக்குமார், அவர் சொல்றாப்புல பத்திரப்பதிவு, அதாவது அறநிலைத்துறையில பத்திரப்பதிவுல 100க்கும் மேற்பட்ட கோடி வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றாப்புல. இப்ப நான் ரமேஷை தேடுறேன், எங்கேயாவது அமைச்சர் ரமேஷ், அவாக்கள் செய்த குற்றங்கத்திற்கு விளக்க கடிதம் நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்படின்னு அவர் திரும்ப ஏதாவது பதில் கொடுப்பாப்புல. அப்படி இல்லைன்னா 100% நேர்மையாக அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அவர்கிட்ட கேள்வி கேட்டாலே அந்த நபரை தூக்கி வெளியில் எரிஞ்சிருவாங்க. ஆனால் ஐயா வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நம்ம அமைச்சர் ரமேஷும் தீகாவில் இருக்கக்கூடிய ஆசிரியரும் ஒரே ரயிலில் போயிருக்காங்க. அமைச்சர் ரமேஷுக்கு தகவல் போயிருச்சு, இந்த மாதிரி அவர் தான் போயிருக்காரு. வெள்ளை சட்டையில் இருந்த அமைச்சர் ரமேஷ் டப்புன்னு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு, நானும் திராவிடம் பெரியாரை உள்வாங்கிருக்கேன் அப்படின்னு ஒரு சீனை போட்டு அண்ணன் போய் அங்கே ஃபோட்டோ எடுத்ததா வந்த ஒரு செய்தி. நான் இதெல்லாம் சொல்கிறேன். அடுத்த 3வது கேள்விக்கு வரோம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இந்த வெகுமதி தொகையை வழங்குவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் SOP குறித்த நகல் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது இந்த வெகுமதி தொகையை வழங்குவதற்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள், அதுக்கு பதில் இது வந்து போன வாட்டியாவது பச்சை கலரில் எடுத்து ஊட்டி அடிச்சாங்கல்ல, இதுக்கு மஞ்சள் கலரில் அடிச்சு எரிஞ்சிருக்காங்க. இது தொடர்பாக எந்த பொது அதிகார அமைப்பால் எந்த ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளும் SOP வழங்கப்படவில்லை அப்படின்னா, இது நான் சும்மா பார்த்து படிக்கல. இப்போ நான் உங்களுக்கு அந்த RTI விஜய் நான் ஃபோட்டோவோட காட்டுறேன், இந்த டிஸ்பிளேல பார்த்துக்குங்க. இதுதான் RTIயில் கொடுத்த பதில். ஆக மொத்தத்தில் லஞ்சம் வாங்கப்படுதா அப்படின்னு கேட்டால் இன்னும் பல துறைகளில் வாங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அது மக்கள் அனைவருக்குமே தெரியும். எந்த துறையில் யார் எவ்வளோ வாங்கினாங்க அப்படின்னு உங்களுடைய சோசியல் மீடியாவில் நீங்கள் எழுதுங்கன்னு ஒரே ஒரு அறிவிப்பை யாராவது ஒருத்தர் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், லோக்கலில் இருக்கிற EB ஆஃபீஸ்லேருந்து VO ஆஃபீஸ்லேருந்து தலைமைச் செயலகம் வரைக்கும் மார்க் பண்ணி எழுதுவாங்க. அவ்வளோ எழுதுவாங்க. என்ன பிரச்சனைனா, நாமெல்லாம் இதை வெளியில் சொல்லிட்டா நமக்கு என்ன பிரச்சனையாயிருமோ அப்படின்றது காரணத்துக்காகவே, தனக்கு வேலை சீக்கிரமாக ஆகணும்னு காரணத்துக்காகவே பல பேர் இதுக்குள்ளே அடிக்ட் ஆகிட்டு வேற வழி இல்லாமல் அதை கொடுத்துட்டும் போகிற கூட்டமும் இருக்குது. கொடுக்க முடியாமல் எனக்கு இது வேணான்னு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற கூட்டமும் இருக்குது. இந்த 2 கூட்டம் இருக்குல்ல, இந்த 2 கூட்டமும் இப்படி இருக்கிறதுனால தான் சில பேர் மேடையில் லஞ்சமே வாங்கிறது இல்லை, லஞ்சமே இல்லை அப்படின்னு இவங்களாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், பயந்தவர்கள். அதனால லஞ்சமே இல்லைன்னு மேடையில் பல பேர் பேசுவாங்க. லஞ்சமே இல்லை, உட்கார வைக்கிறாங்க, உட்கார வச்சு பேசுகிறாங்க. நாம் இப்போ அதாவது கரூர் கூட்ட நெரிசலில் தலைமறைவாகி உள்ளே இருந்து ஒரு புசியானது ஒருத்தர் வந்தார். அந்த நபரை காலில் விழுந்து பாலாபிஷேகம் பண்ணி காலை கழுவி அவ்வளோ பூஜை பாதெல்லாம் பண்ணது யாருன்னு நமக்கு தெரியும், ECR சரவணன். உட்கார வச்சு பேசுகிறாங்க, சம உரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான் போடியமில் பேசுவாப்புல, மீதி எல்லாரும் தனி மைக்கில் தான் பேசணும். அந்த போடியம் அவருக்கானது. உட்கார வச்சு பிறப்போக்கும் இல்லா உயிருக்கும் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாரையுமே பார்க்க முடியும். சரிங்களா? இப்படி ஊழல் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கும்போது இந்த அறிக்கை வெளியாகுதுன்னா, இந்த வீடியோக்களை நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் ஷேர் பண்ணணும். லஞ்சம் வாங்குறதுக்காக வாங்கினது பிடிச்சி கொடுத்தா 1 லட்சம்லாம் கிடையாதுடா, உங்களை ஏமாத்துறாங்கடா அப்படின்னு கொண்டு போய் சேருங்க. அப்போ தான் அவங்கள கொஞ்சமாவது சீக்கிரம் திருத்த முடியும். சரி, நீ என்னடா இவ்வளோ பேசிக்கிட்டே இருக்க, பொய்யா பேசாதரா நீங்கள் சொல்லலாம். எப்போவுமே நம்ம ஆதாரத்தோடு பேசக்கூடிய ஆள் தான். பணம் கொடுத்தால்தான் பதவியா என்று கதரும் TVK நிர்வாகி இவங்க தான் லஞ்ச ஒழிக்க போகிறாங்க. அந்த வீடியோவை ஆடியோவோட கேட்டுட்டு வாங்க. சரி, ஓகே. நான் இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இம்ம நேரம் நீங்க பேசுனீங்களே, நாங்க ஆரம்பத்துல இருந்து நான் என்ன கேட்டேன், நான் எனக்கு ஒரு போஸ்டிங் கூட ஒன்றிய இது இளைஞர் அணி கொண்டான்னு உனக்கு கேட்டேனா? ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் இருந்தேன். ஆரம்பத்துல இந்த விஷயத்த நீ சொல்ல, ஆரம்பத்துல நீ என்ன சொன்ன சொல்லு. சரிப்பா, மாவட்டத்தை தனிப்பட்ட முறை போய் பார்க்கலாம், பார்த்துட்டு ஏதாவது ஒரு காசுன்னு ஒண்ணு ஏதாவது 10-20 கொடுத்தாதான் நமக்குன்னு உறுதி பண்ண முடியும், பண்ணிக்கலாம். நீங்களா சரிண்ணா, எலெக்ஷன் முடிட்டோம். நான் காசு ஆமாண்ணா, நான் 1 ரூபா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். வேலை செய்யறேன். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் வேணா 3 லட்சம் கொடுத்தறேன், நீ எடுத்துக்கடா அப்படின்றீங்க. நான் அதுக்கு இல்லாம ஆசைப்பட்டேன். இல்ல, நான் இப்ப நான் 3
இல்ல நீங்க இப்ப அப்படி நீங்க சொன்னீங்களா, இப்ப நான் 3 லட்சம் கொடுத்தா அந்த பதவி விட்டு கொடுத்துருவீங்களா? விட்டு கொடுத்துருக்கேன். தெரியும் எல்லாத்தையும் அதை ஏத்துக்கும். நம்ம மக்கள் எத்தனை தெரியும். நான் கொடுக்குறேன் உனக்கு. எனக்கு நான் வாங்கி நான் விட்டுறேன். ஆ. விட்டுறேன். இப்ப அந்த 3 லட்சம் யாரு உங்களுக்கு கொடுக்கணுமா, பிரகாஷ் அண்ணனுக்கு கொடுக்கணுமாண்ணா? என்னது 3 லட்சம். நான் 50 லட்சம் செலவு பண்ணிட்டு வேற, இந்த பதவி நான் பண்ணிட்டு வேற. அது எனக்கு தான் பண்ணணும். ஆ. சரி இப்ப நீங்க சொல்றது சரின்ற மாதிரியும் நான் பண்றது தப்புன்ற மாதிரி தானே பேசுறீங்க. அப்புறம் கேட்டிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த அரசாங்கம் மாற்று அரசாங்கம்லாம் கிடையாது. பாசிசத்தை கோமாளித்தனமாக பண்ணக்கூடிய ஒரு அரசு. அவங்கள வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்கள பார்த்து. ஆனால் அவங்க தேவையான பாஜகவுக்கு தேவையான அனைத்தையும் அவங்க கோமாளித்தனமாக பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. பாஜக நம்ம தமிழ்நாட்டில் கேட்க முடியாத கொடூரமான சம்பவங்கள்லாம் இந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே நார்மலைஸ் பண்ணி ஒரு கோமாளித்தன கூட்டத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறதா இந்த அரசு. அதனால் நம்ம தொடர்ந்து ஆதாரத்தோட பல சர்க்கிள்களை இந்த வீடியோக்களை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த பெருங்கூட்டத்தை திருத்த முடியும். திருத்தணும், வேறு வழியே கிடையாது. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. லஞ்சம் வாங்கலாம், தப்பில்லை. லஞ்சம் வாங்கக்கூடாது, தப்பு வாங்கலாம். வாங்கினா தப்பு இல்லை. வாங்கிறதுக்கு முன்னாடி தப்பு இல்லை, தப்புறதுக்கு முன்னாடி இது இல்லை. தப்பெல்லாம் தப்பே இல்லை, தப்பை நீ சரியாய் செய்தால் தப்பெல்லாம் தப்பே இல்லை. தாவேக்காவை பிறந்தால் உனக்கு எதுவுமே தப்பில்லை. இது ஒரு புதிய அதிகாரம், நானாக யோசிச்சு எழுதுனது. நீங்கள் லஞ்சம் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சத்தியமாக ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நீங்கள் ஒரு சாதாரண பொதுமக்களாக இருந்தால் லஞ்சம் வாங்கணும் இல்லை அப்படி இப்படி யோசிச்சிங்கன்னா லஞ்சம் கொடுத்தாலோ வாங்கினாலும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு நேர்மையான மனிதராக, ஒரு உள்ளத்தால், ஒரு சமூகத்தின் சேவகராக, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாக, சமூக ஆர்வலராக நீங்கள் வந்து இந்த பூமியில் ஒரு அழகான வாழ்க்கையை வாழணுன்னா தாவேக்கா நிர்வாகியாக வாழணும். சொல்கிறது கேளுங்க, தாவேக்கா நிர்வாகியாக வாழணும். வாயில் எதுவும் அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறைக்கு போக மாட்டீங்க. ஆனால் லஞ்சம் வாங்கலாம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமாக உதவி செய்யுங்க. நன்றி. லஞ்சம் வாங்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். குட்கா கடத்தினா ராத்திரியே வீட்டுக்கு வந்துடலாம், கைது பண்ணாலும். ரீல்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நீ செத்திங்கடா. அரசுக்கு எதிராக ரீல்ஸ் மட்டும் போட்டிங்க, நீ 12-15 நாள் உங்களை உள்ளே வச்சு என்ன பண்ணுது. ஆனால் நீ குட்கா கடத்திக்க, கட்சிக்குள்ளே வந்துட்டு குட்கா கடத்திக்க, டீட்டெயில் வச்சுருக்கேன், ஆதாரத்தோடு வச்சுருக்கேன் யாருன்னு. அடுத்து டிவிகே நிர்வாகியாக இருந்தால் பந்தாவாக பகுமானமாக காரை நிப்பாட்டிட்டு ஏதாவது ஒரு இதுக்குள்ளே போய் டிவிகே நிர்வாகி இறா காசும் ஒக்கம் அப்படின்னு அடிக்கலாம். நீங்கள் என்ன ஒரு புனிதமான காரியங்களையும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் ப்ரூஃப் வச்சுருக்கேன். முதலாவதாக நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே சர்ச்சைக்குரிய ஒரு மாவட்ட செயலாளர், திருவள்ளூர் தாவேகா மாவட்ட செயலாளர் வேட்பாளரான UVM ராஜா அவருடைய புதிய சர்ச்சை. மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க அலுவலகத்தில் தனக்கு நெருக்கமான நபர்களுக்கு நிர்வாக பொறுப்புகள் வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் நிர்வாகத்தை நடத்தவிட மாட்டேன் என்றும் கூறி UVM ராஜா பிரச்சனையில் ஈடுபட்டு வருவதாக CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. அடுத்து, ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியுள்ள இவர் கட்சி தலைமையின் ஆதரவு எனக்கு உள்ளது என்று கூறியங்க. விஜயனா தம்பிடா கோக்கா அப்படின்னு அவர் உள்ளே போய் அடிச்சிருக்காப்புல. அந்த ஒரு புனிதமான காரியத்தை நீங்கள் CCTV காட்சியை பார்த்துட்டு வாங்க. அடுத்து, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூலில் வந்து நம்ம எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்போம். RSSோட பயிற்சி நடந்திருக்கு, ABVPயோட ஏதோ ஒன்று நடந்திருக்கு. உடனடியாக அந்த பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன உடனே அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் உடனடியாக அந்த பள்ளிக்கிட்ட விளக்கம் கடிதம் கேட்டு உடனே நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்காப்புல. இப்போ அது அப்படியே ட்ரெண்டே மாறி போயிடுச்சு. இப்போ அது என்ன நடக்குதுன்னா, நீ மெட்ரிக் பள்ளி போடியநாயக்கனூர் பிள்ளைகளுக்கு என்ன ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. தம்பி காப்பிரைட்ஸ் வந்துடும், பாட்டை விட்டு போடு. இது வந்து எப்படி சொல்லலாம்னா, நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். சுமார் 100 கோடி மதிப்பு கொண்ட கோவில் நிலத்தை வெறும் 2 கோடிக்கு ஸ்வாகா செய்த மகா ஊழல்.
இந்த ஊழலுக்கு தான் நீங்கள் யாரை தேடணும் அப்படின்னா நம்ம ரமேஷ் அமைச்சரை தேடணும். சரிங்களா? வெறும் 2 கோடிக்கு விட்டுருக்காப்புல. இது இல்லாமல் இப்போ தனியாக அந்த அவுட்டர் ரிங் ரோடு வேறு தனியாருக்கு போயிருக்கு. அப்புறம் குடிக்கிற குடிநீர் தனியாருக்கு போயிருக்கு. சுயிஸா அந்த நிறுவனத்துக்கு போயிருக்கு. இப்படி எல்லாமே தனியார் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்கறதுக்காகத்தான் நீங்கள் வந்தீங்களா முதலமைச்சர் சார் அப்படின்னு எல்லாருமே நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் இனிமே சுவாசிக்கிற காற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்படி இருக்குது. அடுத்து, எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இந்த முன்னாடியே சொன்னல குட்கா, அந்த குட்காவை பற்றி நிச்சயமாக பேசியே ஆகணும். ஈரோடு பவானி குட்காவுடன் கையுங்களவுமாக பிடிபட்ட தாவேகா நிர்வாகி அருண் இரவோடு இரவாக காவல் நிலைய பிணையில் விடுவித்த போலீசார். ராத்திரி எப்படிரா பெயில் கிடைக்கும் எனக்கு புரியலையே. சரி, அதுவும் குட்கா வழக்கில் அண்ணன் ஆளுங்கட்சி வேற. குட்காவை காரில் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்ததாக தாவேகா நிர்வாகி அருண் ராம்குமார் ஆகியோர் கைது செய்து 8 கிலோ குட்கா 3 கார்டுகள் 25,000 பறிமுதல் செய்யப்பட்டன. 2022 1.5 டன் குட்கா கடத்தியது குண்டார் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அருண். அப்போ 2022 குட்கா கடத்தினவனா உள்ளே சேர்த்து வச்சுருக்கீங்களா? நல்ல தூய சக்தியாக இருந்திருக்கு இந்த சக்தி. ஆஹா, இப்படி ஒரு கட்சியை நீங்கள் எல்லோரும் தேர்வு செஞ்சே ஆகணும். அடுத்து நாம் பார்க்க போகிறது இதே குட்கான்ற போது ஞாபகம் வருது. இதே குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சபரிவர்மன்றவர் உயிரிழப்பு. சிறையில் இருக்கும்போது, நாகர்கோவில் சிறையில் இருக்கும்போது உயிரிழப்பு. அப்போ கடந்த ஆட்சியில் இந்த 21 பேருக்கா லாக்அப் டெத்துக்கு அண்ணன் போராட்டம் நடத்தினார். இப்போ இவரே எழுதிப்பாரா, விஜய் அரசை கண்டித்து விஜய் போராட்டம் அப்படின்னு இவரே நின்றுவாரோ? சாரி வேண்டாம் நீதி வேணும், சாரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாரோ? தெரியலை. ஏன்னா இப்போ இவங்க ஆட்சியிலும் ஏகப்பட்ட லாக்அப் டெத்து வந்திருக்கு, ஏகப்பட்ட சாதிய ஆணவ படுகொலைகள் வந்திருக்கு. ஆனால் நம்ம தூய சக்தியாக இருக்காப்புல, அதனால் இதெல்லாம் அவரோட கணக்கில் வராதுன்னு நினைக்கிறேன். அடுத்து, வழக்கம் போல் பல இடங்களில் மின்வெட்டு. நேற்று திருவொற்றியூர், இன்றைக்கி மணலி, அதுக்கு முந்தா நாள் பல்லாவரம், அப்படியே பழனி, எல்லா இடங்கள்லையும் அடுத்தடுத்த கரண்ட்டு கட்டு. ஒரு முறையான விளக்கமே இப்போ வரைக்கும் இந்த அரசாங்கத்தால் கொடுக்கவே முடியாத ஒரு கையாளாகாத அரசாங்கம் தான் இருக்கோ அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கு. ஏன் கரண்ட்டு கட் ஆகுதுன்னு கூட ஒரு விளக்கம் கூட இன்றைக்கி வரைக்கும் கொடுக்கல பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட. ஏன் கரண்ட்டு கட் ஆகுது? லோ வோல்டேஜா, இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் இஷ்யூவா, ஏன் இந்த ஏரியாவில் இவ்வளோ நேரம் கரண்ட் ஆகுது, இல்லை டிரான்ஸ்ஃபார்மரில் நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அது ஏதாவது விளக்கம் கொடுத்தாங்களா? எந்த விளக்கமும் கிடையாது. அதிகாரிகள்கிட்ட போய் பேசுனா அதிகாரிகளுடைய தெனாவட்டு ஸ்பீச் இருக்குல்ல, அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த வாரம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியே ஆகணும். திமுக இந்த ஆட்சியை கவிழ்க்கும் அப்படின்னு ஒரு நரேட்டிவை இங்கே செட் பண்ண விரும்புகிறாங்க. முதலமைச்சர் அப்போ சொன்னது என்னன்னா, இதே நிலை தொடர்ந்துச்சுன்னா இந்த ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்குது. அதாவது நாங்கள் கவிழ்ப்போம்லாம் சொல்லலை, அவர் இந்த ஆட்சி கவிழ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க என்ன பிடிச்சிட்டாங்கன்னா, திமுக குதிரை பேரம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, 4 பேர் 5 பேர் அப்படி இப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டாங்க. ஆனால் எந்த ப்ரூஃபும் இல்லை. அதையும் அசால்ட்டாக உடச்சிட்டு வெளியே வந்துட்டார் செந்தில் பாலாஜி. இன்றைக்கி ராஜேந்திர பாலாஜி அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக கோவம் ஆச்சுன்னா இந்த ஆட்சியை கலைச்சிருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு ஒன்று புரியல, அது எப்படி ஒரு ஆட்சியை கலைக்க முடியும்? ஒரு ஆட்சியை எப்படி ஒரு எதிர்க்கட்சியால் கலைக்க முடியும்? எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எப்படி கலைக்க முடியும்? அப்படின்னா இதுக்கு பின்னாடி பேக்எண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே பாஜக இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குது. இப்போ வரைக்கும் கையங்களவுமாக மாட்டின சிபிஐக்கு விசாரணைக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் சும்மா வச்சுருக்கு. இப்போ வரைக்கும் பல நிர்வாகிகள் லஞ்சம் வாங்கி கோடிக்கணக்கில் என்னென்னமோ பண்ணிக்கிருக்காங்க. அது எல்லாத்தையுமே வாய்ப்பொத்தி இருக்குது. குதிரை பேரம் அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியுது, வாய்ப்பொத்தி இருக்குது. ஆனால் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இப்போ அண்ணாமலையும் கீழே இறக்கி விட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு எல்லா வேலையும் பாஜக பண்ணிக்கிட்டு, ஆனால் இப்போ என்ன செய்யுது? இது எல்லாமே திமுகன்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புது. ஆனால் இந்த தற்குறி கூட்டம் அதையும் நம்பும், அதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அடுத்து இன்னொரு ட்ராப்பை ரூட் மாஃபியா போட பிளான் பண்ணியிருக்காங்களாம். இந்த ஜனநாயகன் படம் ஏதோ ஒரு நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆக போகுது. எப்படியும் நம்ம ஆளுங்க ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி ரிவ்யூ போடுவான், அதுலேருந்து ஏதாவது ஒன்று பேசுவான், அந்த கட்டிங்ஸ் அங்கேருந்து வாங்கி இங்கே ஷேர் பண்ணுவான், அப்படி இப்படின்னு எதையாவது பண்ணி தொலைவானுங்களா? உடனே அதை வச்சு கைது பண்ணி ஒரு சிம்பத்தி தேரி, அண்ணன் கஷ்டப்பட்டு நடித்த கடைசி படம்
அண்ணன் பாவம், அண்ணனை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள், சிஎம்ஐயும் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா பாருங்கள், அண்ணன் எவ்வளோ பாவம் பண்ணுறாரு பாருங்கன்னு உருட்டுறதுக்கும் அவங்கள கைது செய்கிறதுக்கும் பல வேலைகள்லாம் நடக்குது. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கந்தன்மலை எப்படி ரிலீஸ் ஆச்சோ நம்ம எல்லாரும் காரி துப்பி அப்படியே சைலண்ட்டாக போனோமோ அந்த மாதிரியே நீங்கள் அந்த படத்தையும் பார்த்துட்டு எஸ்கேப் ஆயிருங்க. அதெல்லாம் பற்றி எதையும் பேசி கூட தொலையாதீங்க அப்படின்னு தான் இந்த இந்த ஸ்கெட்சிலேருந்து நகர்றதுக்கு இதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.